என்னடா இது மேட்ச்சு ஒன் சைடாக போகுதுன்னு நினைக்கும் போது தான் வந்தாங்க பிரசித் கிருஷ்ணா. வழக்கம் போல தான் பிபிகேயை டாஸை வின் பண்ணி பவுலிங்னு சொல்ல கில்லும் சுதர்சனும் ஓப்பனிங் வந்தாங்க. ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் சுதர்சன் அவுட் ஆக அப்போ இருந்து 20வது ஓவர் வரை சிங்கிளாக எடுத்தாங்க ஜிடி. 6 அடிக்க ட்ரை பண்ணாலே அவுட்டு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரும் பவுலரை நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். எந்த ஒரு பவுலருமே தொடர்ந்து 2 ஓவருக்கு மேலே போடல. பாட்லைட் ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கினான், அதுக்கப்புறமா செமையாக போட்டுட்டான். அதே மாதிரி யானுவும் சூப்பராக பால் பண்ணான். நம்ம மண்டக்கோளர் அர்ஷ்தீப் சிங் தான் ஆப் சைடில் ஒய்டு போடுறான், லெக் சைடில் ஒய்டு போடுறான், நோ பால் போடுறான்னு போட்டுகிட்டே இருக்கான். அப்படி இப்படின்னு எப்படியோ ஜிடி 172 அடித்தாங்க. சப்பையா போகும்னு நினைக்கும் போதே பிரயான் சாரியா அவுட்டு. அந்த டைமில் தான் கூப்பர் கானலியும் பிரப்சிம்ரன் சிங்கும் செமையாக ஆடினாங்க. பிரப்சிம்ரன் அவுட் ஆக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 பாலுக்கு 2 6ன்னு செமையாக அடிக்க இதை பார்த்த கானலி ஐயருக்கு கையிலேயே ஒன்று போட அடுத்த ஓவரே அவுட்டு பிரசித் கிருஷ்ணா பாலுக்கு. அதே ஓவரில் சசாங்கம் அவுட்டு, அதுக்கப்புறமா வந்த ஸ்டாய்னஸும் அவுட்டு. திடீர்னு ஜிடி வின் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் யானுவும் கானலியும் 6 அடிக்க பாட்லைட்டும் லாஸ்ட்ல வந்து 6 அடிக்க பஞ்சாப் வின்னு. ஃபைனலி மக்களின் கேப்டனுக்கு ஒரு முதல் வெற்றி. நல்லா ஃபைட் பண்ணாங்க ஜிடி.